நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் நம்ம சனம் வெறித்தனம் இன்னும் இப்போ லோக்கல்னா நம்ம கெத்தா ஒல்லாத்தனும். ஆமா, அழுக்கா இருப்போம், கருப்பா கலையா இருப்போம், ஒன்னா உசுரா இருப்போம். புள்ளிங்கோ இருக்காங்க வேற இன்னும் போனோரா படி ரசவா நிப்பேண்டா என்னோட கில்ல மேல. யாருக்கும் தவளுண்டு நீ இல்ல தவளத்தாவே நில்லு என் ஆளு நண்பா. நீ நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் நம்ம சொன்ன வெறித்தனம் இன்னும் இப்போ லோக்கல்னா நம்ம கெத்தா எல்லோ. ஒரு ஹார்ட் டு ஹார்ட் ஓப்பன் டாக் உங்களோட நாங்க வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். நான் சிம்பிளா சொல்லிடுறேன்னா ஒரு 2-3 கேள்வி இருக்கு நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு. அதில் முதல் கேள்வி என்னன்னா, இது நீங்கள் நிச்சயமாக அட்ரஸ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, ஆன்லைனில் வந்து நிறைய இந்த ஹேட்டர்ஸு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இது நிறைய இருக்குண்ணா. இதை பற்றி இனிமே நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாருமே அதை கேட்பாங்க. அதை பற்றி முக்கியமாக எல்லார் ஃபேன்ஸ்க்கும் நீங்கள் சொல்லணுன்றது தான் எங்களுடைய ஆசை. இல்லை, அது வந்து ஒரு ஃபன் எலிமெண்ட் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ஓகே. பட் அதை தாண்டி போகும்போது தான் அது கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்குது. எதிரியாக இருந்தால் கூட மதிக்கணுன்ற அந்த நாகரிகம். நீங்கள் யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அவங்களுக்கே ஒரு கட்டத்தில் உங்களை பிடிக்காமல் போயிடும். அண்ட் இதை நான் சொல்லணும், ஒரு மாதிரி ஏட்டிக்கு போட்டியாக எதுவும் பண்ணாமல் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் ஒரு மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். அண்ட் இதுக்கெல்லாம் உங்கள் நேரத்தை செலவழிக்கிறத விட்டுட்டு உங்களை சுற்றி நடக்கிற இந்த சமூக பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து இல்லை இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சொல்கிறேன். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த அது என்னம்மா அது அந்த ஹேஷ்டேக் அந்த ஹேஷ்டேகு அந்த ட்ரெண்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஏதாவது கொஞ்சம் பிரயோஜனமாகச்சும் இருக்கும். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். இதனை மறந்துட போயிடும்பா, கொஞ்சம் கொஞ்சம் கதை ஆரம்பிக்கிட்டப்பா. கதை ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒன்றும் பயப்பட வேணாம், திருக்குறள் தான். அதாவது இதனை இந்த செயலை இதனால் இந்த கருவி கொண்டு இவன் முடிக்கும் என்றாய்ந்து இத்தனை பேரில் இவனால் முடியும் என்று அதனை அந்த செயலை அவன் கண் விடல். அவன்கிட்ட விட்டுட்டு விளைகிறணும். இப்போ மாற்றி விட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பூக்கடையில் ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு பொக்கே ஷாப்புன்னு வைங்களேன், அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். திடீர்னு அவனுக்கு அங்கே வேலை போயிடுச்சு. அவன் எங்கே வேலை பார்த்தானே தெரியாமல் அவன் கொஞ்சம் வேண்டப்பட்ட பையனாக வேற போயிடுறான். ஸோ அவனை கொண்டு வந்து ஒரு பட்டாசு கடையில் ஒரு வெடி கடையில் உட்கார வச்சிடறானுங்க. ஒரு வெடி கூட விற்கலையான். என்னடான்னு பார்த்தா 10 நிமிஷத்துக்கு ஒருக்க வாளியில் தண்ணியை பிடிச்சிக்கிட்டு பட்டாசு மேலே தெளிச்சிக்கிட்டு இருந்திருக்கான். பூக்கடையில் தெளிக்கிற மாதிரி தொழில் பக்தி அது அவனை விட்டு போல. இது யார் மேலே தப்பு? ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், இந்த வேண்டியவன் வேண்டாதவன் இதெல்லாம் விட்டுட்டு திறமைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஆளுங்களை கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன, எவனை எங்கே உட்கார வைக்கணுமோ அவனை அங்கங்கே கரெக்டாக உட்கார வச்சிங்கன்னா இந்த கோல்டு மெடல் எல்லாம் தானாக வருமா? ஃபேபுலஸ் சார், ஃபேபுலஸான விஷயம். எல்லா சிச்சுவேஷன்லையும் வாழ்க்கையில் எப்படின்னா இதே மாதிரி ஒரு ஃபேஸை மெயின்டைன் பண்ணுறீங்க?
எனி சுச்சுவேஷன் அந்த ஃபேஸ் இருக்கே அதில் ஒரு காம்னஸ், அது எப்படி எல்லா டைம்லையும் நீங்கள் மெயின்டைன்? ஆக்சுவலி அதான் ஆன்சர் நினைக்கிறேன். அதுதான் ஆன்சர். ஓ அதான் ஆன்சர். ஸோ இவ்வளவுதான். சார் இவ்வளவு ஹார்ட் வார்மிங்கா நம்ம கிட்ட வந்து பயங்கர பர்சனலா பேசின விஷயங்களுக்காக சார் உங்களுக்காக வந்து உங்களை ஸ்மைல் பண்ற மாதிரி நாங்க ஒரு மீம் இப்போ உங்களுக்காக காமிக்க போறோம். ஒரு சின்ன சர்ப்ரைஸ். ப்ளீஸ் லெட்ஸ் வாட்ச் இட். ஒரு வைரலாக போன ஒரு விஷயம் அப்படின்றதுனால இதை வந்து சார் வாட் யூ ஃபீல் சார் அதை பார்க்கும்பொழுது? இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒரு ஆணியும் அதுதான் தோணுது. அந்த ஃபோட்டோவில் நான் எப்படி சிரிச்சிட்டு இருந்தேனோ அப்படி தான் அந்த சீன் எடுக்கும் போது நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். சூர்யா வந்து அவர் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு. பட் என்னால் முடியல. ரொம்ப கஷ்டங்க. அந்த வடிவேல் சாரோட விவேக் சாரோடலாம் நடிக்கிறது ஐயோயோ ரொம்ப கஷ்டம். நீங்கள் இப்போ அந்த சீனை பார்த்தீங்கன்னா கூட நான் வந்து அந்த பக்கம் திரும்பி தான் நின்றுருப்பேன். செவுத்து பக்கம் திரும்பி ஏதோ வேலை செய்கிற மாதிரி ஏதோ செஞ்சுட்டு இருந்திருப்பேன். அப்படி தான் அந்த சீனே முடிஞ்சது. யா அண்ட் நேசமணி என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் படங்களில் ஃப்ரெண்ட்ஸும்